VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். கோ பிரசன்டட் பை ட்வின் பேர்ட்ஸ். வேர் இட், ஃபீல் இட், லவ் இட். சார் சரக்கு கிடைக்குமா? சரக்கு இருக்குமா? லூசா பண்ணி நான் கொஞ்சம் இறக்கம் காமிப்பேன், இறக்கமே இல்லாமல் கிண்டல் பண்ணுவான். சார் உங்களுக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்டு கூட என் கிட்னி எடுத்துக்கங்க நீங்கள். இப்படி வந்து நான் அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் ஹிம் தட் மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ. அவ்வளோ நான் கிண்டல் பண்ணதுக்காக இந்த சபையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்றது இது இப்போ நடந்த ஒரு விஷயம் சொல்லுது சார். தட் இஸ் வை யூ ட்ரூலி ஆர் பாலா சார். எக்ஸலன்ஸ் இன் வெர்சட்டாலிட்டி அப்படின்ற ஒரு மிக சிறந்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் ரொம்ப 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 அழகான ஆழமான திரைப்படங்கள் நமக்காக கொடுத்த இயக்குனர் பாலா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் டைரக்டர் பாலா சார் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க பாலா சார்? நல்லா இருக்கு. ஒரு அழகான ஏவி சார். அந்த ஏவி எல்லாரும் சேர்ந்து பார்த்துடலாம். கேன் வி ஹேவ் a look at the ஏவி ப்ளீஸ்? VBJ JFW Achievers Awards 2026. JFW presents Varalakshmi Sarath Kumar with the award for excellence in versatility. Ladies and gentlemen, please put your hands together for Varalakshmi to receive the award for excellence in versatility. என்ன விட்டு ஏன் கண்ணே ஓ முன்னே ஏன் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு நீ போகாதே. இந்த விருது உங்க கையால வரும் மேம், ப்ளீஸ் சார். குரு கிட்டேருந்து வாங்குறது அப்படின்றதும் இஸ் வெரி 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 பிக். ஹவு டஸ் திஸ் ஃபீல்? எனக்கு எப்பவுமே வந்து ஸ்டேஜில் வரும்போது இவர்கிட்ட இருந்து அவார்ட் வாங்குறது ஒரு தனி குஷி. ஃபர்ஸ்ட் எஸ் ஆஃப்டர் தேங்க் JFW அவார்ட்ஸ். பட் எனக்கு எப்பவுமே அது இஸ் ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் சாரோட. அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவரை இரிட்டேட் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். அவர் வந்து நோண்டிகிட்டே இருப்பேன் ஏதாச்சும் சொல்லிட்டு. பட் ஐ திங்க் தட் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் க்ரோன் ஃப்ரம் தாரத்தப்பட்டே. தாரத்தப்பட்டை படத்தில் வந்து ஒரு சரக்கு டைலாக் ஒன்று வரும் இல்லையா? அது சார் பண்ணி பார்க்க சொல்லிக்கலாம். அவர் தான் பண்ணி கட்டுறது. அவர் கேளுங்க வர்றது. அவர் என்னோட பெட்டராக பண்ணுவார். அவர்கிட்ட தமிழ்நாட்டில் உங்களை தவிர யாரும் கேட்குற தைரியம் இல்லை மேடம். அந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்குற அவர் ஃபுல் படத்தில் நீங்கள் அத்தனை ஹீரோயின்ஸுமே வந்து அவர் சொல்கிற நான் பண்ணி காட்ட மாட்டேன்னு. பட் ஆக்சுவலி சார் வந்து பண்ணுறது அப்படியே பண்ணாலே உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஜெயிச்ச மாதிரி தான். அவ்வளோ கிராலிட்டி அவ்வளோ அழகாக பண்ணி காட்டுவார். அண்ட் காமெடி டைமிங் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே கிடையாது. நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாலா சார்னாலே வெளியில் கொஞ்சம் சீரியஸாக ஆஸ் ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பயம். ஆனால் அவரோட படத்தில் அவரோட ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். நான் நிறையா ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஹியூமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி சில விஷயங்கள்லாம் சாரோட படத்துலேருந்து இப்போ பிதாமகன் படத்தில் அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி லங்கோடு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையா சார், உங்களுக்கு தேவைப்படாது, காலையில் 3 சுற்றி துளசி மரத்தை எடுத்து அந்த படத்தில் வந்து லூசா பண்ணி சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவரோட ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் அதை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்ல முடியுமா சார்? உங்களோட ஹியூமர் சென்ஸ் சீரியஸான ஆள் எல்லாம் சீரியஸான எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர நான் ஒரு பயங்கரமான ஜோக்கர். கூட ஒரு 10 நிமிஷம் யாராவது உட்காந்தாங்கன்னா அதை நினச்சி 2 நாளைக்கு சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படி தான் நானும் இருப்பேன், என்னோடய டீமும் அப்படி தான் இருக்கும். எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டோம். எவ்வளோ பெரிய சோகத்தையுமே கூட நகல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்காக இவ்வளோ அளவுக்கு இல்லை, எல்லாரையும் நக்கல் பண்ணுறதுன்றது இவ்வளோ மாதிரி முடியாது என்னால். நான் கொஞ்சம் இறக்கம் காமிப்பேன்,
இறக்கமே இல்லாமல் கிண்டல் பண்ணுவாள். அந்த டயலாக் மட்டும் ப்ளீஸ் வருமா? அது இப்போ தானே மறந்துருக்கேன், அதை ஏன் திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? ஒரு 2 வருஷமாக மறந்துருக்கேன், அதோட விட்டுருவோமே. ஐயோ சார், நீங்கள் இப்படி இருக்கிறது தான் சார் எங்களுக்கு வேணும். மேம் உங்களுக்கு அந்த டைலாக் நான் இருக்குல்ல, ப்ளீஸ் மேம். சரக்கு கிடைக்குமா? சரக்கு இருக்குமா? சார் நீங்கள் சொன்னது 100% உண்மை சார். உங்கள் முன்னாடி தைரியமாக இப்படி யாராலையும் பண்ண முடியாது, இவங்களால மட்டும்தான் முடியும் சார். வருமா, நீங்கள் 2 பேருமே இந்த மேடையில் இருக்கும்போது உங்களை சந்திக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக ஒருத்தங்க வரப்போகிறாங்க, 2 பேராக வரப்போகிறாங்க. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே தம்பி your baby. This is my best friend from my 9th standard. யாம்ஷனி திருப்பி 20 அவன் வந்து வருஷம் வந்து இந்த கேள்வி கேட்கும் போது சொல்ல, இது வந்து 20th year, இது வந்து 21st year, இது 22nd year. இப்போ எவ்வளோமா? 28 இயர்ஸாக வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க இவங்க. 9th ஸ்டாண்டர்டில் நாங்கள் மீட் பண்ணோம். அண்ட் அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஷீஸ் காட் ட்வின்ஸ், ஷீஸ் காட் மேரேஜ், ஷி ஹஸ் சில்ட்ரன், ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபைனான்ஸ் கார்பரேட்ஸ் ஷீ இஸ் பின் ஒர்க்கிங் அண்டர், அண்ட் ஷீ இஸ் சூப்பர். ஷீ இஸ் பின் மை என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பேக் போன்னா வந்து அது ஹஸ் பின் ஹர். அண்ட் தட்ஸ் மை டார்லிங் பிரதர் ராகுல். எல்லாருக்கும் தெரியும். Yeah, this I've seen him grow up. Him seeing me grow up. இவனுக்கு சின்ன செல்ல பேர் வந்து ஒரு பட்டர் பேபின்னு வச்சுருப்போம் சின்ன வயசில். பிகாஸ் அவனுக்கு பட்டர்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. ஸோ எங்கே போனாலும் அவனுக்கு கொஞ்சம் உஷார் பண்ணணும், கொஞ்சம் பட்டர் கொடுத்துடணும். பட்டர் கொடுத்தா வந்து நம்ம கிருஷ்ணர் வரி அவர் அப்படியே பட்டர் சாப்பிட்டுட்டே வந்து வளர்ந்துட்டு இருப்பார். ஸோ மை fondest memory of him is always when he's this cute and one full like a butter baby. Thank you Rahul for coming, very sweet of you. They told me not to tell you. Yeah, I know. இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணோம், சொல்லவே இல்லை எதுவுமே. ஸோ லைக் ஜென்வனாகவே சர்ப்ரைஸாக இருக்குன்னு. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, எஸ், தந்தையர் தினம். அப்பாவுக்கு ஒரு விஷ் ஏதாவது? நான் காலையில் தான் மீட் பண்ணேன், விஷயம் சொல்லிட்டேன். இல்லை, நாங்கள் அதை அப்படியே ஆமாம் ஆமாம் கரெக்ட். 2 பேர் இருக்குது, சாரி இங்கே சொல்ல. ஆமாம் ஆமாம் ஹாப்பி டேடிஸ் டே இங்கே கரெக்ட். சொல்ல. ஆமாம், இங்கே ஒரு டேடி அங்கே ஒரு டேடி. எனக்கு எப்பவுமே வந்து ஐ ஆல்வேஸ் செட் எந்த பிளாட்ஃபார்ம், இன்ஃபேக்ட் அப்பாவும் சொல்லுவார், பாலா சார் சொன்னால் நீ கேட்பியா, பேச்சு கேட்பியான்னு. பிகாஸ் ஹீ நோஸ் தட் எனக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை வளர்த்தது எல்லாமே வந்து பாலா சார் ஒன்லி. அண்ட் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஆல்வேஸ் பர்சிவியரன்ஸ், டிசிப்ளின், ambition, and that never dies. Whatever happens அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருந்தால் நடக்க வேண்டியது நடக்கும், பட் நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் ஃப்ரம் அப்பா. ஸோ டாடி, if you are watching this and you're very proud, Rahul and me both are on stage, we love you. Happy Father's Day. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி பாலா சார் இருக்காரு, தாரத்தப்பட்ட டான்ஸ்க்கு பாட்டு அது. அக்கா ஆடாமல் விட்டுறாதீங்க, தயவுசெய்து உங்களை ஆட சொல்லிடுங்கன்னு பின்னாடி கேட்டுட்டு தான் வந்திருக்காரு. அது செலிப்ரேஷன் தான். தாரத்தப்பட்ட சாங்க்கு இந்த மாதிரி போட்டு எப்படி மேடம் அது புதுமையாக இருக்கும். நான் இப்போ தான் வந்து கீழே வந்து நான் சிம்ரன் மேம் கிட்ட சொன்னேன், இந்த சின்ன வயசுலாம் வந்து அங்கிள் வந்திருக்காங்க, ஆண்டி வந்திருக்காங்க, ஆடி காமி டான்ஸ் பண்ணி பாட்டு பாடி இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்டேஜில் வந்தாலே இந்த ஆங்ஸைட்டி வந்துடுது. சின்ன வயசில் வந்து ஆடுங்க பாடுங்க நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ இவங்க எல்லாரும் தான் அந்த அங்கிள் ஆண்டி பாட்டி எல்லாருமே எங்களுக்காக சேர்த்து ஒரு 4 எங்களையுமே நீங்கள் தாத்தா பாட்டியாக கூட நினச்சிக்கலாம். நீங்கள் ஆடணும் சார், நீங்கள் கூட சேர்ந்து. பாலா சார் அட்டகாசமாக ஆடுவார், தெரியாது அவங்களுக்கு, சரிங்களா? அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னைக்கு பேமெண்ட்டே டபுள் தான். Varu. That is why you are Varu. Thank you.
எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது எல்லோரும் என்னை வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. பாரு அவர்லாம் பயங்கர சீரியஸானார், இந்த மாதிரி நீ போய் சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு எல்லாரும் வந்து ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ஐ ரிமெம்பர் கோயிங் டு செட் அண்ட் எல்லோரும் பயங்கர குவைட்டாக இருக்காங்க. சார் வந்து குவைட்டாக அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காருவார். எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே சைலன்ஸ் இருந்தால் கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது. ஸோ நானும் அப்படி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நேராக இந்த ஹை ஸ்பீட் ஷாட்லாம் வரும்போது இங்கேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணுற எல்லாரும் செட்டில் அப்படியே நிற்கிறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே போகுது, அப்படியே போன ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சார் நீங்கள் சிரிக்க மாட்டிங்களா சார் இப்படி கேட்டார். அவர் வந்து இது வரைக்கும் நான் யாரும் சிரிச்சு வச்சதில்லை, அதனால் நான் சிரிக்கல சொன்னார். அதான் அங்கே ஆரம்பிச்சது எங்களோட ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து ஒன்லி சேட்டை. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் ஃபார் தட். அண்ட் ஐ திங்க் எல்லோரும் சொல்லுவாங்க சீரியஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து அதிகமாக வந்து குறும்புத்தனம் இருக்கிறதால அது ஆக்சுவலாக வந்து சார் தான். இப்போ கூட கீழே தான் பேசிகிட்டு இருந்தேன், சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஷூட்டிங் போகலாம் சார் வாங்க சார்னு சொல்லிட்டு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் இந்த அளவுக்கு படம் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர் வாஸ் வித் பாலா சார் ஒன்லி. அவர் தான் வந்து இந்த நடிகையை வந்து இன்றைக்கி ஆனேன்னா அது வந்து அவரால் தான். நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் பொதுவாக, பட் எப்போவுமே வந்து சொல்கிற ஒரே விஷயம், சார் உங்களுக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்டு கூட என் கிட்னி எடுத்துக்கங்க நீங்கள் இப்படி வந்து நான் அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் ஹிம் தட் மச் அண்ட் ஃபார் மீ இஸ் லைக் ஃபேமிலி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த அவார்டு வந்து அவர் கையில் வாங்குறது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ. அர்ச்சனா, ஒரு விஷயம் விட்டு போச்சு. நான் கூட நடித்த இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிறான். ஸோ அவனுக்கு இந்த ஓவர்லாப்பு எப்படி கிக் பண்ணுறம்போது டச் பண்ணாமல் கிக் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இவ மிதி வாங்கணும் அந்த வில்லன்ட்ட. ஸோ அவன் வந்து நிஜமாகவே போட்டு பயங்கரமாக மிதிச்சிட்டான். ஆனால் இவ எந்த வழியுமே காமிச்சிக்கிறவே இல்லை. அடுத்து ஒரு 2 நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு செல்ஃபோனில் எக்ஸ்ரே மாதிரி ஒன்று காமிச்சா. அதில் பார்த்தா இங்கே போன் கிராக் ஆகிருக்கு. அப்போது நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், இந்த சிஜி பண்ணுறதுக்காக தான் சென்னைக்கு போனேயா அப்படின்னு கேட்டேன். அவள் அதுக்கும் சிரிச்சிட்டு தான் இருந்தா. நிஜமா சார், நிஜமாகவே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும். அதே சமயம் அடுத்த ஆளுகளை ஒரு ஹீரோவை போட்டு மிதிக்கிறதா இருந்தாலும் இவ இறக்கமே இல்லாமல் மிதிப்பா, அது வேறு. இது ஹீரோ தானே, நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக மிதிப்போம்லாம் கிடையாது. ஓங்கி ஒரே மிதியாக மிதிச்சு தண்ணிக்குள்ளே தள்ளிடுவா. ஆனாலும் அந்த அடிபட்டு அந்த இதை பார்த்து நான் சிஜின்னு சொல்லி அவளை நான் கிண்டல் பண்ணதுக்காக இந்த சபையில் நான் மன்னிப்பு கேட்டேன். பாலா மாதிரி ஒரு பர்சன் வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்த இந்த குழந்தைகிட்ட சொன்னேன் அது அப்படின்னு ஒரு அவையில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் இந்த விருது எவ்வளோ பெருசு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்றது இது இப்போ நடந்த ஒரு விஷயம் சொல்லுது சார். தட் இஸ் வை யூ ட்ரூலி ஆர் பாலா சார், ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா சார். திங்க் இந்த தருணத்தில் அந்த விருது உங்கள் கையால் வருகிட்ட போகிறது ட்ரூலி இஸ் அ வெரி ஸ்பெஷல். எங்களுக்கு எல்லாமே ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்குது வரும். when you win it, it feels like we've all won it. நான் நல்ல மனுஷன்னு ஃபஸ்ட் டைம் அவங்க வாயிலேருந்து நான் கேள்விப்படுறேன். நான் 2 தடவை தான் சார் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். முதல் தடவையும் சொன்னேன் சார். ஆனால் அவள் வந்து ரொம்ப நல்ல மனுஷி மட்டும் இல்லை, என்னுடைய மகள். தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்கல்ல வெரி வெரி பிரேவ் கேர்ள் அப்படின்னு, ஒரு ரொம்ப நல்ல மனிதி. அதை உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் சார். இவங்க டான்ஸில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க லாஸ்ட் சீசனில். எத்தனை பேருடைய வாழ்க்கையை உண்மையாக டச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நாங்கள் பார்த்துருக்கோம். பஞ்சமி அப்படின்னு ஒரு டான்ஸர் வந்தாங்க அந்த ஷோவில். அந்த குழந்தைங்களுடைய படிப்பு இந்த வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. பஞ்சமியோடைய வாழ்க்கையை மேம்படுத்தினாங்க. ஒரு குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தைரியமாக தன்னை எக்ஸாம்பிளாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கே இருக்கோமே, நம்ம எப்படி இதை பற்றி பேசலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் என் கூட நடந்தது வேறு ஒருத்தர் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு எழுந்து நின்றவங்க. சரியான விஷயங்களுக்கு எப்பவுமே குரல் கொடுக்குற ஒரு வரலட்சுமிக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல். தேங்க்யூ ஃபார் பீயிங் பிரேவ், தேங்க்யூ ஃபார் பீயிங் போல்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் யூ வரும். ஏன்னா பீயிங் யூ இஸ் வெரி வெரி டஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் டஃப். வி லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இயக்குனரும் ஆயிருக்கீங்க. இந்த இயக்குனர் அப்படின்ற ரூபம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அவர் சொன்ன மாதிரி தாரத்தப்பட்டில் வந்து அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை பார்த்தேன். அண்ட் நான் கல்யாணம் பண்ணுற நியூஸை விட நான் டைரக்டராக தான் வந்து எக்ஸ்ட்ராவாக
ஹாப்பியாக ஃபீல் ஆனார். ஏன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து நான் சாருக்கு தான் பண்ணேன். சார் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல வந்து ஃபைனலாக நீ இறங்கி பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணது வந்து சார் தான். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இட் ஓப்பன்ட் அப் ஒரு புதுசான ஒரு ஜேர்னி அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம், ரொம்ப தூரம் இருக்கு ஒன்று போகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் see. Rahul, how happy are you for this award for her? I'm very happy for her. I mean, she's one person that deserves it a lot for everything she does. தமிழ் பேசுவேன், நானே தமிழ் பேசிகிட்டு இருக்கேன், நீ இங்கிலீஷில் பேசுகிறேன். சாரி, கொஞ்சம் பீட்டர் போட்டேன். எஸ், பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் அக்காவுக்கு இந்த அவார்ட் கொடுத்தது. ஐ வாண்ட் டு தேங்க் JFW அவார்ட்ஸ். அக்கா பற்றி நான் சொல்லணும்னா, ஐ திங்க் இவங்களுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் இந்த அவார்டு கொடுக்க முடியும். பிகாஸ் அவங்க வந்து இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அவங்க வந்து ஷீஸ் எக்ஸல்ட். அவங்களுக்காக இந்த அவார்ட் கொடுத்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு பெருமையாக இருக்குது இவங்க நான் கெட் டு காலர் அக்கான்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை பப்ளிக்கில் அக்கான்னு கூப்பிடுவான்னு சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் மைக்கில் சொல்லிட்டாதான் பரவாயில்ல, அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட் அம்மா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஓகே, வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் பேசுது, பண்ணதே இல்லை இது மாதிரிலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஸோ நினச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இன்னைக்கு இங்கே கூப்பிட்டது, அதுவும் இவர் கையில் இவங்க அவார்டு வாங்கும்போது எனக்கு அப்படியே இட் வாஸ் லைக் கூஸ் பம்ப்ஸ். பிகாஸ் ஐ ரிமெம்பர் நான் டெலிவரி பண்ணியிருந்தேன், அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பசங்களோட ஃபஸ்ட்டு டைப்பர் மாற்றினது வரும் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஷி வாஸ் லைக் என்னானாலும் ஓகே ஒரு கை பார்த்துடலாம், அந்த ஆட்டிடியூட் தான். தட்ஸ் வை ஐ திங்க் திஸ் அவார்ட் இஸ் லைக் ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் ஹர். Archana, thank you. You always been, I think, a backbone of all the awards I get. So thank you for always being encouraging and you're holding the show together. நீங்க அந்த ஜெனரேஷன் வந்து பெப்சி உமா சொன்னீங்க, ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு அர்ச்சனா தான் எப்பவுமே. So thank you Archana. Thank you. All the best for DJD as well. நீங்க first time join பண்ணீங்க கேள்விப்பட்டிருக்கேன். All the very best for DJD. தேங்க்யூ மேம். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக எங்க எல்லாரும் தான் ரொம்ப பெரிய சாதனையாளர்கள். எங்க அப்பா எனக்கு இல்ல, அதனால ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நான் யார் இறைவா, விடைத்தா இறைவா, நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. Udayam refined sunflower oil. 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.